தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கரின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபித்த போதிலும் ஆளுநர் இப்படி செய்யக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இது ஆரம்பத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்தும் ஆளுநர் தரப்பிலிருந்தும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக தான் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் விஜய் தரப்பில் இது திமுக முட்டுக்கட்டை போடுவதாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பெரும்பான்மை இருக்கும்போது ஸ்வேரிங் இன் பண்ணி வச்சிருக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் போய் அவர் நம்பர் நிரூபிக்க வேண்டியிருக்கும். அதை முதல்ல ஆளுநர் தான் செஞ்சிருக்கணும். ஆனால் இதில் வேறு காரணங்களுக்காக அவர் இதை டிலே பண்ணதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். விசிக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லிட்டு வந்த அந்த கட்சி இப்போது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, எப்படி பார்க்கலாம்? ஆமா, இது விசிகாவினுடைய இந்த முடிவு இதை நான் ரொம்ப கிரேஷியஸா தான் பார்க்கிறேன். ஏன்னா விசிகா தலைவர் அவர் ஒரு ஆரம்பத்திலிருந்தே அவர் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் இருந்திருக்கிறது. அதை அவர் இன்றைக்கு சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பார்ட்டி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நார்த் தமிழ்நாட்டில் தான் ஓட் பேங்க் உடஞ்சிருக்கு. இப்போ அவர் சப்போர்ட் அப்படின்றத தாண்டி பவர் ஷேரிங்னு போயிட்டா அவரோட பார்ட்டிக்கான சேஃப்டி அவர் என்ஷூர் பண்ணும். இதை அவரோட பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தையும் அவர் என்ஷூர் பண்ணும். அந்த காரணத்துக்காக தான் அவர் வெளியிலிருந்து ஆதரவுன்னு முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாமே புது எம்எல்ஏக்கள், இது எப்படி ரன் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செக்யுலர் ப்ராமிஸ் அப்படியே இருக்குமான்ற சந்தேகங்களும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து எல்லா கட்சிகளுக்கும். அதன் காரணமாக தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி வெளியிலிருந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு சரியாக இருந்தால் ஆட்சியில் பங்குன்றதுக்கு போகலாம்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் முனைப்பில் இருந்ததா செய்திகள்லாம் பார்த்தோம். இப்ப ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் எனவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு பிறகு அந்த பதிவையும் வெளியிட்டிருக்காரு. ஒரு பக்கம் அதிமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? எந்த ஒரு பார்ட்டியும் பவர் இல்லாம இருக்க முடியாதுங்க. எந்த வழியிலேயாவது பவர்ல உட்காரணுன்றதுக்கான முயற்சிகளை எல்லா கட்சிகளுமே எடுக்கதான் செய்வாங்க. அதுதான் அரசியலும் கூட. இன்றைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் அது எல்லாரும் எங்களை தடுக்கிறாங்கன்னு பேசுறாங்க. ஆனா ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஆட்சியில் இருந்தவர்கள். 2 திராவிட கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து ஆட்சியில் அமர முடியும் அப்படின்றதுக்கான பேச்சுக்கள் நடந்ததெல்லாம் உண்மை. ஆனால் அந்த 2 தலைமையும் அதை ஏற்கவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல். 2 தலைமையுமே அதற்கு உடன்படவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதிமுக இருந்து சி.வி. சண்முகம் தனிமையா ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவா என்ற கேள்வியும் எழுது. இது முதல் நாளே இருந்தது. ஏன்னா நம்பாஸ் இல்ல அவங்களுக்குன்ற போது ஏடிஎம்கேல ஒரு 2/3 உடைஞ்சதுக்கு பிறகு, ஏடிஎம்கே கட்சி உடைஞ்சதுக்கு பிறகு அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அப்படிதான் சொல்லப்பட்டது ஆரம்பத்திலேயே. அதற்காகத்தான் அவங்க எல்லா எம்எல்ஏஸும் பாண்டிச்சேரிக்கு மூவ் பண்ணாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கக்கூடாது, அது டிவிகேக்கு ஆதரவு அப்படின்ற போது ஆட்சியில் பங்குன்ற போயிடக்கூடாதுன்றதுக்காக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இந்த முடிவை எடுத்தார்கள். இப்போதும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து அதிமுகவில் பெரிய மாற்றங்கள் இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு சூழலும் ஒரு மனநிலையும் அங்க பெரும்பாலான எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் லீமா ரோஸ் அவர்கள், லால்குடியில வெற்றி பெற்ற லீமா ரோஸ் அவர்கள், தாவேகா எங்களிடம் ஆதரவு கேட்டிருக்கிறது, நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம், எங்களுடைய தலைவர் அதை முடிவு செய்வார்னு முதல் நாள், அதாவது ரிசல்ட் மறுநாளே சொன்னாங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன். The Chennai Silks in Mega Summer Sale.